بسم الله الرحمن الرحيم وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم மலக்குமார்கள் தங்களுடைய இறைவனின் புகழை தஸ்பீஹ் செய்தவர்களாக அருஷை சூழ்ந்து நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். வகுதிய பைனஹும் பில் ஹக், அவர்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கப்படும். வகீல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகப்பட்ட அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் என்று எல்லோராலும் கூறப்படும் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாதிகள் நரகவாதிகளுக்கு தீர்ப்பு வழங்குவதை பற்றியும், பிறகு அவர்களை அவரவர்களுடைய இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதை பற்றியும், அப்படி போகும்போது என்ன நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும், நீதத்தோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்பதை ஆதாரபூர்வமாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியதற்கு பிறகு, இப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் வதரல் மலாயிகத ஹாஃபீன மின் ஹவுலில் அர்ஷ் யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், கியாமத்துடைய நாளிலே நாயகமே நீங்கள் பார்ப்பீங்க, மலக்குமார்கள் இருக்கிறார்களே அல்லாஹ் தஆலாவினுடைய அர்ஷின் நாலாபுறத்திலேயும் நின்று கொண்டவர்களாக அல்லாஹ் தஆலாவினுடைய புகழை தஸ்பீஹ் செய்து கொண்டும் அவனுடைய பெருமையை பேசிக்கொண்டும் அவனை பெருமை பாராட்டி கொண்டும் இருப்பார்கள். அல்லாஹ்வினுடைய எல்லா மஹ்லூக்குகள் எல்லா படைப்பினங்களுக்கு மத்தியிலே நீதத்தோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் அல்லாஹ் தீர்ப்பு வழங்கியதை நினைத்து, அல்லாஹ் தஆலா கருணையோடு நடந்து கொண்டதை நினைத்து, பிரபஞ்சத்தினுடைய எல்லா பொருளும் ஒவ்வொரு அணுவும் அல்லாஹ் தஆலாவினுடைய பெருமையை அல்லாஹ்வினுடைய புகழை புகழ்ந்து கொண்டு இருக்கும். உயிரோடு இருக்கக்கூடியதும் உயிர் இல்லாமல் இருக்கக்கூடியதும் எல்லாத்துடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஒவ்வொரு ஈரமான காஞ்சு போன எல்லா பொருளும் அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து கொண்டே இருக்கும். அதனால தான் அல்லாஹ் தஆலா வகீல என்று மஜ்ஹூலான சீகாவை அல்லாஹ் கொண்டு வந்து ஃபாயிலை அல்லாஹ் பொதுவானதாக ஆமானதாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான். உலமாக்களுக்கு புரியும். இப்போ நான் சொன்ன அந்த விஷயம், அல்லாஹ் தஆலா ஃபாயிலை ஆமாக ஆக்கிவிட்டான். ஹஜ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வினுடைய படைப்பின் ஆரம்பமும் புகழ்தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலக ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைத்த அந்த அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் என்று அல்லாஹ் ஆரம்பிப்பான். அதே போல அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களின் முடிவும் அல்லாஹ் தஆலா அந்த புகழை கொண்டுதான், தன்னுடைய புகழை கொண்டுதான் அல்லாஹ் முடிப்பான். ஸோ அதான் அல்லாஹ் முடிச்சிருக்கான். வஹுதிய பைனஹும் பில் ஹக், சத்தியத்தை கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்கப்படும். வகீல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் இறைவனாகப்பட்ட அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் என்று எல்லோராலும் கூறப்படும். யாரும் மறுப்பவர்கள் இருக்க மாட்டார்கள். எல்லாரும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய கருணையால் கிருபையால் பல நாட்களாக சூரத்து ஸுமருடைய விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூரத்து ஸுமருடைய விளக்கம் முடிந்து விட்டது. இதில் சொல்லப்பட்ட பல செய்திகள், அந்த செய்திகளின் பிரகாரம் வாழுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருளுவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சூரத்துல் மூமினுடைய விளக்கம் ஆரம்பமாகும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.